ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம ஐஏஎம் என்ற ஒரு முக்கியமான டாபிக் தான் போகுது, விச் மீன்ஸ் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஐடென்டிட்டினா என்னங்க? வாட் இஸ் ஐடென்டிட்டி? உங்களோட ஐடென்டிட்டி என்ன? இன் ஜெனரலா ஒரு கம்பெனிலாம் கிடையாது, நார்மலா உங்களோட ஐடென்டிட்டினா என்ன சொல்லுவீங்க? உங்களோட நேம். நேம் டூப்ளிகேட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த ஐடென்டிட்டி என்ன? டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் டூப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஐடென்டிட்டி என்ன? ஃபிங்கர்பிரிண்ட்ஸ். வீட்டு அட்ரஸ். வீட்டு அட்ரஸ்ன்றது ஒரு தெருவில் இருக்கும் போது மட்டும்தான் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரே ஊருக்குள்ள இருக்கும் போது அதே பேர்ல 2-3 ஏரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், காந்தி நகர் ஸ்ட்ரீட் நம்பர் 1, ஸ்ட்ரீட் நம்பர் 2, ஸ்ட்ரீட் நம்பர் 3. அப்ப நீங்க வெறும் காந்தி நகர் மட்டும் போட்டீங்கன்னா அகைன் தேர் இஸ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, அப்போ உங்களை ப்ராப்பரா ஐடென்டிட்டி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூனிக்கா ஒரு நம்பர் இருக்கும். கரெக்டா? அப்போ நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதுல யூனிக்கா நீங்க வச்சுட்டு இருக்கிறது என்னது? மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ், கரெக்டா, பேன் நம்பர். இதெல்லாம் ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு கண்ட்ரில இருக்காருன்னா அவருக்கு இதுதான் யூனிக். அதுவே ஒரு ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் வராரு வச்சுக்கோங்களேன், அவர் எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறாருன்றத பார்த்தாலே கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ரியல் டைம்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு டீம்ல இருக்கோம் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ள வரும்போது L1 இன்ஜினியர்ஸ், L2 இன்ஜினியர்ஸ் அண்ட் L3 இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இப்போ L1ல யாரெல்லாம் வருவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் வருவாங்க. விச் மீன்ஸ் ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து ஃப்ரெஷரா கண்டினியூ பண்ணி ஒரு 2 years அந்த கம்பெனில டிராவல் பண்றவங்க எல்லாருமே அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் L1 இன்ஜினியர்ஸ். அடுத்தது ஒரு 3 to ஒரு 5+, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா L2 இன்ஜினியர்ஸ். ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒரு 2 years ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி, இல்லைன்னா இந்த கம்பெனிலேயே 2 years கண்டினியூஸா ஒர்க் பண்ணி நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி சீனியர் ப்ரொஃபைலுக்கு போகும்போது தே லைஸ் அண்டர் 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருப்பாங்க. இப்போ L3ல யார் இருப்பாங்கன்னா 5+க்கு போயிடுவாங்க. ஓகே, 5+, 7+, 10+, இவங்க எல்லாமே L3 இன்ஜினியர்ஸ். இப்போ இந்த L1, L2, L3 என்னன்னா, இந்த ஐஐஎம்ல நம்ம ஆக்சஸை டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ண தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல எடுக்கிற வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு 5 சர்வீஸ் தான் யூஸ் பண்றேன். ஓகே, லெட்ஸ் கன்சிடர் நம்ம இதெல்லாம் படிக்க போறோம் வச்சுக்கோங்களேன். EC2 ஒரு சர்வீஸ் படிக்க போறோம், அப்கமிங் கிளாஸ்ல S3 பார்க்க போறோம், இன்னைக்கு ஐஏஎம் ஒன்று பார்த்திருக்கோம், ஃபியூச்சர்ல நம்ம இந்த விபிசி, லோட் பேலன்சர், இதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ் நம்ம படிக்கணும். ஓகே, சோ இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா EC2 மட்டும் தான் தெரியும். ஆனா EC2 உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. ஸ்டில் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் ஆப் ஹோஸ்டிங். கரெக்டா? அந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. அப்போ நான் உங்களை ஒரு ப்ராஜெக்ட்ல அசைன் பண்றேன் அப்படின்னா யூ ஆர் லைஸ் அண்டர் L1. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்லினை வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணி EC2 என்ற ஒரு சர்வீஸ்ல நான் உங்களோட ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். விச் மீன்ஸ் நீங்க மிஷினை லாகின் பண்ணலாம், மிஷின்ல என்னெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம், ஆனா எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரியுதா? விச் மீன்ஸ் அப்பாச்சியை நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்பாச்சியோட டிப்ளாய்மெண்ட் பார்த்துருக்குல்ல, CD/var/whtml அங்கெல்லாம் போகலாம், ஆனா அதுக்குள்ள வச்சுட்டு இருக்க ஃபைல்ஸை உங்களால ரீட் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப அந்த லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னால ஐஏஎம் என்ற ஒரு சர்வீஸ் வழியா பர்டிகுலர் யூசருக்கு என்னால கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் EC2 மோஸ்ட் ஃபெமிலியர். அவர் EC2ல எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் அவர் பண்ணிடுவார் அப்படின்னா, அவர் நான் கொண்டு போயிட்டு என்ன பண்றேன்னா, அதே L2ல EC2ல இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரிவிலேஜஸ் கொண்ட ஒரு பெர்மிஷனை கொடுத்து அவர் கொடுக்க போறேன். அவரால் என்ன பண்ண முடியும்னா, EC2 ஆல்ரெடி கிரியேட் பண்ண மிஷினுக்குள்ள லாகின் பண்ண முடியும். அந்த மிஷினுக்குள்ள ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் அவரால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த சர்வரையே ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு பர்மிஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ L2, L3 பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் பெர்மிஷன்ஸ் தான் இருக்கும். பட் L3 என்றவங்களுக்கு என்ன இருக்கும்னா, எல்லா சர்வீஸ்க்கான பர்மிஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராஜெக்ட்குள்ள ஒரு யூசரை எந்த லெவல் ஆஃப் பெர்மிஷன் கொடுத்து நான் ஒர்க் பண்ண வைக்கணும்ன்றது தான் இந்த சர்வீஸோட மெயின் கோல். இப்போ ஒரு டெவலப்பர் வருவாங்க, ஏன்னா AWS ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம டெவலப்பர்ஸ் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ டெவலப்பர் வந்து AWSல எல்லா சர்வீஸ் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு இந்த சர்வீஸ் பர்மிஷன்லாம் நாலேஜ்லாம் இருக்காது. அவர் தெரியாம இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னா, அப்போ நம்ம இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சிருந்த அந்த சர்வீஸ் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். சோ தட் யார் யாருக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணும்ன்றத இந்த ஐஏஎம் என்ற சர்வீஸ் வழியா கொடுக்க ஆரம்பிக்கும். இது புரியுதா? இதுதான் அவுட்லைன் ஆஃப் த ஐஏஎம். வாட் இஸ் ஐஏஎம் கேட்டா, இட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது என்ன டிஃபைன் பண்ணனா, ஒரு ப்ராஜெக்ட்ல யாருக்கு எந்த லெவல் ஆஃப் பெர்மிஷன் கொடுக்கணும், எந்த சர்வீஸ்க்கு எந்த லெவல் ஆஃப் பெர்மிஷன் கொடுக்கணும்ன்றத நம்ம ஐஏஎம் சொல்லலாம். இப்ப நல்லா யோசிங்க, பெர்மிஷன் ஒன்று சொல்லியிருக்கேன், யூசர்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே, இதோட சேர்த்து குரூப்ஸ் என்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மேஜரா பார்க்க போறது
இந்த IAM-ல groups, users, okay. So policy ன்னு சொல்றேன். Policy is nothing but permission. And finally roles, அப்புறம் MFA ன்னு ஒன்று இருக்கு, இதையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரோல்ஸ்னா நான் அப்புறம் பேசுறேன். இப்போ நார்மலா குரூப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? குரூப்னா என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் குரூப் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? செட் ஆஃப் யூசர்ஸ், அவ்வளவுதான். இப்போ சிங்கிள் யூசர் நம்ம எடுக்கும்போது ஒரே ஒரு யூசர், அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பர்மிஷன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 யூசர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பெர்மிஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்ப நான் குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு காமனா அந்த பெர்மிஷன் அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த குரூப்ல நான் இதுக்கப்புறம் ஆட் பண்ற யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த பெர்மிஷன்ஸ் அப்ளை ஆயிடும். இதுதான் காமன் யூஸ் கேஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பவே நான் L1, L2, L3 திங்ஸே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் L1ல இருக்கிறவங்க எல்லாமே EC2 ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க போறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே EC2ல ஆல்ரெடி வெல் ட்ரைன்டு. இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே EC2 சர்வீஸ்க்கான ஃபுல் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா நான் EC2 L1 குரூப் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு AWSலயே சில பெர்மிஷன்ஸ் இருக்கு. அந்த பெர்மிஷன் அந்த குரூப்புக்கு நான் அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த யூசரால அந்த பர்டிகுலர் சர்வீஸை கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொரு குரூப் வச்சிருக்கேன், S3 ஃபுல் ஆக்சஸ். S3 ஒரு சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, S3 அது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ அந்த குரூப்ல இன்னும் ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ காமனா ஒரு யூசர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பவன்ன்றவருக்கு EC2வும் தெரியும், S3யும் தெரியும்னா நான் பவனை EC2ன்ற குரூப்ல மட்டும் வச்சிருந்தேன் அப்படின்னா பவனால S3 ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா அதே பவனை நான் கொண்டு போயிட்டு நான் S3லயும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா பவனால EC2 ஆக்சஸ் பண்ண முடியும், S3 ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பவன் EC2 S3 ரெண்டு குரூப்ல இருக்காரு. பட் EC2 S3 பெர்மிஷனை தாண்டி பவனுக்கு இன்னொரு பர்மிஷன் எக்ஸ்ட்ராவா கொடுத்து வச்சிருக்கானா அந்த பர்மிஷனும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் சொன்ன விஷயத்தை ப்ராக்டிகலா நான் செஞ்சு ஒரு அவுட்புட்டோட காட்டுறேன், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஏன்னா ரியல் டைம்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லாருமே இப்போ AWS அக்கௌண்ட் எப்படி லாகின் பண்ணிட்டு இருக்கோம், ரூட் யூசரா லாகின் பண்றோம். அது கீழே IAM யூசர் ஒன்று இருக்கு, பாத்திருக்கீங்களா? ரியல் டைம்ல நம்ம எல்லாருமே ஒன் ஆஃப் த யூசர் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான். எல்லாருக்கும் ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துட்டுலாம் ப்ராஜெக்ட் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. IAM-ன்ற ஒரு யூசரா தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. மேபி நீங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அட் த டைம் யூ ஹேவ் அ கம்ப்ளீட் ஆக்சஸ் டு இட். ஆனா பெரிய ப்ராஜெக்ட் ஆகும்போது கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம AWS என்ற கிளவுட், இதுதான் AWS கிளவுட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளவுட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வழியா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? Let's take this. ஸோ இந்த கிளவுட் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா GUI வழியா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுக்கு ஆக்சஸ்க்கான திங்ஸ் என்னதுன்னா ஒரு யூசர் நேம் போடுறோம், ஃபாலோட் பை நீங்க செட் பண்ண பாஸ்வேர்ட் வச்சு தான் என்ன பண்றீங்க, இந்த கன்சோல லாகின் பண்றீங்க. ஓகே. ஆனா நம்மளால இதே AWS கிளவுட CLI கமாண்ட் வழியா கூட ஆக்சஸ் பண்ணலாம். CLI அப்படின்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, நீங்க மிஷின்ஸ் எல்லாமே பட்டன் கிளிக்ஸ்ல கிரியேட் பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணாம நீங்க கமாண்ட் வழியா கிரியேட் பண்ணணும்னா அந்த யூசருக்கு கமாண்ட் லைன் வழியா கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் நான் கொடுத்துருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாம் AWS இன்ஜினியர்ஸ் தான், உங்களுக்கு நான் கண்டிப்பா GUI ஆக்சஸ் தான் கொடுப்பேன். இதே ஒரு டெவலப்பர் உள்ள வராம, டெவலப்பர் தே ஆர் மோர் ஃபெமிலியர் வித் கோட் அண்ட் கமாண்ட்ஸ், அவருக்கு நான் GUI பெர்மிஷன் கொடுப்பேன். அவருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா CLI பெர்மிஷன் கொடுத்துருவேன். ஸோ தட் அவருக்கு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணணும்னா அவர் கமாண்ட் எழுதிய மிஷின் கிரியேட் பண்ணிக்கணும், அவர் கன்சோலுக்குலாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம 2 பர்மிஷனும் எப்படி கொடுக்குறதுன்னு லேர்ன் பண்ணிக்கணும். 2 வழியாவுமே நம்ம சர்வீஸை எப்படி கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ CLI வழியாவும் கிரியேட் பண்ணலாம். ஆனா CLI வழியா கிரியேட் பண்ணும்போது AWS கொடுக்குறது ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிமிலர் டு யுவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான். CLI வழியா நான் AWS கிளவுட ரீச் பண்ணணும்னா AWS எனக்கு ப்ரொவைட் பண்ற ஒரு பாஸ்வேர்டு வந்து ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சுதா? விச் மீன்ஸ் AWS கிளவுட நான் ரீச் பண்றது ஒன்னு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க டெக்னிக். இந்த GUI கன்சோல் வழியா ஆக்சஸ் பண்ணாம நான் AWS ரீச் பண்ணணும்னா தென் யூ ஷுட் ஹேவ் அ பெர்மிஷன் வித் AWS CLI ஆக்சஸ். இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே எதுல நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் IAM. அப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு யூசரை கிரியேட் பண்ணாம அந்த யூசருக்கு GUI பெர்மிஷன் கொடுக்கணுமா, CLI பர்மிஷன் கொடுக்கணுமா, இல்ல அந்த யூசருக்கு GUI-யும் கொடுக்கணும், CLI கொடுக்கணுமா, CLI கொடுக்கணுமா, இதை யார் செட் பண்ணணும்னா ஆஸ் அ ரூட் யூசர் நம்ம தான் செட் பண்ணணும். இப்போ நான் பேசின வரைக்கும் எல்லாரும் கிளியரா? இதை ப்ராக்டிகலா பண்ணிட்டா புரிய ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். அந்த குரூப்புக்கு ஒரு பெர்மிஷனை செட் பண்ணலாம். அப்ப நான் சொன்னபடி இது வரைக்கும் உங்களுக்கு EC2 ஃபுல் ஆக்சஸ் தான் தெரியும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு EC2 ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு தென் ஐ வில் கிரியேட் ஒன் யூசர்.
அந்த யூசரை கொண்டு வந்து இந்த குரூப்ல நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இது நாள் வரைக்கும் நான் லாகின் பண்ணது எப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு ரூட் யூசரா லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த செட்டப் முடிச்சதுக்கு அப்புறம் ஐம் கோயிங் டு லாகின் அஸ் அ ஐஏஎம் யூசர். அப்ப இவருக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு யூஆர்எல் கிடைக்கும், இவருக்கு ஒரு யூசர் நேம் கிடைக்கும், இதே யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டும் கிடைக்கும். கரெக்டா பண்ணிடலாமா? நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ லாகின் டு யுவர் AWS சர்வீசஸ். இந்த AWS சர்வீசஸ்ல செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் கம்பைலன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் IAM. ஸோ இது கிடையாது, இது வந்து வேற கான்செப்ட். ஸோ நம்ம இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜ் ஆக்சஸ் டு AWS ரிசோர்சஸ். ஓகே, ஸோ கிளிக் ஆன் திஸ். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. இது வரைக்கும் ஃப்ராங்க்ஃபர்ட் என்ற ஒரு ரீஜன் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் IAM கிளிக் பண்ண உடனே என்னோட டாப் சைடு ரைட் கார்னர்ல என்ன வருதுன்னு பாருங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? So throughout all the world. Which means EC2 என்ற சர்வீஸ் இட்ஸ் a region specific. நீங்க ஃப்ராங்க்ஃபர்ட்ல ஒரு மிஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா சிங்கப்பூர் டேட்டா சென்டர் டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா அந்த மிஷின் காட்டாது, ஏன்னா அது பிசிக்கலா அந்த டேட்டா சென்டர்ல ஓடிட்டு இருக்கு. பட் IAM என்றது இட்ஸ் a global சர்வீஸ். நீங்க காமனா கிரியேட் பண்ற யூசர் குரூப் பாலிசி they can able to access all the regions. எல்லா ரீஜன்லயுமே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் பை டிஃபால்ட். பட் ஸ்டில் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு டாஸ்கா வச்சிருக்கேன். அது எப்படி பண்றது நான் டாஸ்கா கொடுக்குறேன். எனக்கு கடைசியா செஷன் முடியும் போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அதுதான் உங்களோட டாஸ்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா லெட்ஸ் கிளிக் ஆன் குரூப். ஓகே, யூசர் குரூப் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி இந்த டேஷ்போர்ட்ல நீங்க கொஞ்சம் லிசன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அலியாஸ். ஓகே, ஸோ இது உங்களோட அக்கௌண்ட் ஐடி. ஸோ அக்கௌண்ட் அலியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த URL எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து ஒரு ரூட் URL எப்படி இருக்கு. நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும் போது ஃபார் எக்ஸாம்பிள் சே நான் வந்து ஒரு ICICI பேங்க்காக நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எப்பவுமே இந்த ICICI பேங்க் வந்து அவனோட வெப்சைட்டை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில என்விரான்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு நான் பேசியிருக்கேன். கரெக்டா? dev, QA, UAT, ப்ரொடக்ஷன். இதை பத்தி என்னோட ட்ரைனர்ஸ் பேசினாங்களா லாஸ்ட் கிளாஸ்ல? இதை பத்தி பேசினாங்களா? அதை என்னோட செஷன் அட்டன் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நான் உங்களுக்கு Day 1 கிளாஸ் Day 2 கிளாஸ்ல பேசியிருப்பேன். விவேக், இதை பத்தி நான் பேசினேன்னா dev, QA, UAT, ப்ரொடக்ஷன் இதை பத்தி நான் பேசலையா? நோ சார். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ICICI என்ற ஒரு பேங்காக ஒர்க் பண்றேன்னு சொல்றேன் இல்லையா? எப்பவுமே ஒவ்வொரு கிளைண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் பிசினஸும் வச்சிருப்பாங்க, ஆன்லைன் பிசினஸ் வச்சிருப்பாங்க. ஆஃப்லைன் பிசினஸ்ல என்ன, நான் டைரக்டா பேங்க்குக்கு போயிட்டு என்னோட டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும், சலான் எழுதி கொடுத்து. இன்கேஸ் என்னால பேங்க்குக்கு போக முடியல, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ICICIயோட வெப்சைட்டை நான் ரீச் பண்ணி ஆன்லைன்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணி. அப்போ இந்த ICICI பேங்கார என்ன பண்றான்னா ஆஃப்லைன்லயும் செட் ஆஃப் பிசினஸ் வச்சிருக்கான், ஆன்லைன் பிசினஸும் வச்சிருக்கான். இப்போ நான் ஆன்லைன் பிசினஸ் நோக்கி போறேன் அப்படின்னா எனக்கு என்னங்க வேணும், என்னோட வெப்சைட். இந்த வெப்சைட் தான் என்ன பண்ணணும், நான் ஆக்சஸ் பண்ண போறேன். அப்படின்னா இந்த வெப்சைட் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சர்வர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ல ஒரு சர்வர்ல இந்த வெப்சைட் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த வெப்சைட் நான் ப்ரொடக்ஷன்ல இப்போ நான் யூஸ் பண்றது ப்ரொடக்ஷன் வெப்சைட், லைவ் வெப்சைட். இந்த வெப்சைட் இப்படிதான் வரணும், இப்படிதான் ஒர்க் ஆகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில டெஸ்டிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. யூஸ்வலா ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பைக்கை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா இல்ல, அது முன்னாடி நிறைய டெஸ்டிங் நடக்கும்ல, டெஸ்ட் டிரைவ் எல்லாம் நடக்கும்ல, அதுக்கப்புறம் தான் அந்த பைக்கை மார்க்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் லைக் தட் அந்த கோடும் அப்படிதான். டெவலப்பர் ஒன்ஸ் இந்த வெப்சைட்கான கோடை எழுதிட்டாருன்னா முதல்ல அவரே என்ன பண்ணுவாருன்னா அவரோட லோக்கல் என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. விச் மீன்ஸ் அப்ப அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், EC2 என்ற மிஷின் அதுக்கு சப்போர்ட்டிங் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். QA டீமுக்கு என்ன பண்ணுவோம்னா சேம் லைக் தட் அதே EC2 மிஷின் கிரியேட் கொடுப்போம். அந்த QA டீம், குவாலிட்டி டீம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோடு எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டெக்னிக்கல் செக் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸ்டில் இதெல்லாம் நமக்கு சம்மந்தம் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்றது டெவலப்பர் எழுதின கோடை முதல்ல அவனே டெஸ்ட் பண்ணி பார்ப்பான்னு சொல்றேன். டெவலப்பர் எழுதி முடிச்ச கோடை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அந்த கோடு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும், அதான் குவாலிட்டி டீம், டெஸ்டிங் டீம். அவங்க பார்ப்பாங்க. அவங்களும் அந்த டீம் அந்த கோடை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இன்னொரு என்விரான்மெண்ட், நான் இது சொல்றதெல்லாம் என்விரான்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட், QA, UAT, ப்ரொடக்ஷன், இது எல்லாமே என்விரான்மெண்ட்ஸ். இப்போ UAT என்றது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட், விச் மீன்ஸ் இந்த வெப்சைட் இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல்ல தான் வரணும்ட்டு நமக்கு ரெக்யர்மெண்ட் கொடுக்கறது யார், ஒரு யூசர் தான். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி வந்துருச்சான்றத நம்ம ப்ரொடக்ஷன்ல அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி
நான் UAT சர்வர்ல அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஒரு ரிவ்யூ காட்டணும். உங்க வெப்சைட் இப்படிதான் இருக்கும், நீங்களும் இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி பாருங்க, எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், ப்ரொடக்ஷன் EC2 மிஷின்ல இந்த வெப்சைட்டை டிப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுதான் EC2 ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு மிஷின் எடுத்திருப்பீங்க, ஒரு ஆப்பை ஹோஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பீங்க. அந்த ஆப்போட வெப்சைட் எப்படி வந்திருக்கும், கலர்ஃபுல்லா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். அது அப்படிதான் வரணும்ன்றத கிளைண்ட் நம்ம கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் டெவலப்பர் கூட அடிச்சு கொடுத்து, இதை நம்ம அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இத்தனை என்விரான்மெண்ட்ஸ்ல நான் அதை ஓட்டி காட்டணும்னு சொல்ல வர வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சர்வர்ல அந்த EC2 மிஷின்ல அதே கூட நான் ரன் பண்ணி கொடுத்துடணும். புரியுதா? சோ இதுதான் என்விரான்மெண்ட்ஸ். அப்ப பாருங்க, ICICI என்ற ஒரு பேங்க் எனக்கு இந்த URL மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி www.icicibank.com அப்படின்னு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில டெஸ்டிங் அவன் பண்ணுவான். அப்ப இந்த URLs எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். dev.icicibank.com இது அந்தந்த டீம் யூஸ் பண்றதுக்கு இன்டர்னலா இந்த மாதிரி வெப்சைட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படி வெப்சைட்டை மாத்துறது, இந்த URL போட்டா எப்படி வெப்சைட் வர்றது, இதெல்லாம் எங்க படிக்க போறோம்னா அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. AWS பொறுத்த வரைக்கும் அங்கங்க பிட் அண்ட் பீஸா படிச்சுட்டே வந்துருப்பாங்க. கடைசியா எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்றது தான் இதோட பியூட்டி. ஓகே, ஸோ நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னா, கடைசியா இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் இந்த மாதிரி URL ஹிட் பண்ணா எனக்கு அந்த வெப் பேஜ் வந்துடும். அதுக்குள்ள நான் லாகின் பண்ணணும், என் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஸ்லோ இல்லாம இருக்கணும், அந்த அப்ளிகேஷன் டவுன் டைம் ஆகக்கூடாது, அந்த அப்ளிகேஷன் ஃபாஸ்டா இருக்கணும். அதுக்கான வேலைக்கான சர்வீசஸ் தான் பேக் எண்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரொடக்ஷனோட URL எப்படி இருக்கும், இதுதான் ப்ரொடக்ஷன் URL. எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட். அதாவது யூசர் தான் ரெக்வயர்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் கொடுத்த ரெக்வயர்மெண்ட்டை டெவலப்பர் என்ன பண்றான், கோடா எழுதி அவனோட EC2 மிஷின்ல போட்டு அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறான். அதே கூட QA டீம் கிட்ட கொடுத்து நான் கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கேன்னா, இந்த கோட்ல பக் இருக்கா, ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கா, நீங்க கிராஸ் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்றான், அவனும் கிராஸ் செக் பண்ணிடலாம். UAT என்றவன்றதுனா டெவலப்பர் முடிச்சுதான், டெஸ்டிங் டீம் டெஸ்டிங் முடிச்சாச்சு. இப்போ அதே கூட நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு சர்வர்ல போட்டு கிளைண்ட்டுக்கு ஒரு டெமோ கொடுக்கும். இதுதான் உங்க வெப்சைட், இப்படிதாங்க இருக்கும். ஆனா URL இது கிடையாதுங்க. உங்க URL uat.icicibank.com இருக்கும். நீங்க ஹிட் பண்ணி நீங்க கேட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுங்க, திரும்ப டெவலப்மெண்ட் டீம் கொடுத்து அந்த சேஞ்சஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். திரும்ப டெஸ்டிங் டீமை டெஸ்ட் பண்ணி திரும்ப என்ன பண்ணலாம், UATல ஒரு டெமோ காமிச்சு நீங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் நான் ப்ரொடக்ஷன் EC2 மிஷின்ல அந்த வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணி காட்டுறேன். கான்செப்ட் புரியுதாங்க? இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த URL ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த URL பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதாவது இந்த வெப்சைட் வந்து இந்த URL பேஸ் பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி. இது வெப்சைட்டோட URL, இது அக்கௌண்டோட URL. இப்போ இப்படி பார்த்தோன்னே நீங்க இது என்ன அக்கௌண்ட்னு சொல்லுவீங்க, AWS அக்கௌண்ட்னு தான் சொல்லுவீங்க, கரெக்டா? ஆனா AWSல எந்த ப்ராஜெக்ட் எந்த என்விரான்மெண்ட்டுக்கான அக்கௌண்ட் உங்களால சொல்ல முடியும், ரியல் டைம்ல சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை பார்த்த உடனே இது வந்து ICICI பேங்கோட டெவலப்மெண்ட்கான அக்கௌண்ட், இது ICICI பேங்கோட டெஸ்டிங் அக்கௌண்ட், இது ICICI பேங்கோட ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இந்த URL கஸ்டமைஸ் பண்றது தான் இந்த அலையாஸ் நேம். இங்க பாருங்க, ஸோ கிரியேட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ICICI ப்ராட் அக்கௌண்ட். இந்த மாதிரி எனக்கு URL கிரியேட் ஆகுது பாருங்க. இன்கேஸ் இந்த நேம் ஆல்ரெடி யாரா எடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு வராது. ஏன் தெரியுமா, இது குளோபலி ஆக்சசபிள் HTTPS ஃபாலோட் பை ICICI-prod அக்கௌண்ட் அப்படின்றது குளோபலா யாரா வச்சிருந்தாங்கன்னா எனக்கு இந்த ப்ரிஃபர்ட் அலியாஸ் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்துட்டேன், கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த URL பார்த்த உடனே இது எந்த ப்ராஜெக்டோட AWS அக்கௌண்ட்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி பார்க்கும் போது இது எந்த AWS அக்கௌண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. ஏன்னா ரியல் டைம் நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவீங்க. ICICI, SBI, ஆக்சிஸ் பேங்க், ஒரு அமேசான் வெப்சைட்ஸ், நிறைய வெப்சைட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ICICI காரன் ஒர்க் பண்றதுக்காக நமக்கு ஒரு அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றான். அந்த அக்கௌண்ட் நான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான நேம் கஸ்டமைசேஷன் தான் இதுன்னு சொல்றேன். இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுது இல்ல, ஓகே ICICI ப்ராட் அக்கௌண்ட் இது அப்படின்னு கண்டுபிடிச்சார். எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ். அதர்ஸ்? எஸ் சார். மத்தவங்க கேன் ஐ ஹேவ் சம் கிளியர் ஸ்டேட்மெண்ட்? ஓகே, ஏன்னா ரியல் டைம்ல போனோடனே அந்த URL பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில டிக்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எனக்கு வந்து ஐசிஐசிஐ ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்ல போய் ஒரு மிஷினை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸல் ஷீட்ல நிறைய யூஆர்எல்ஸ் இருக்கும். அந்த யூஆர்எல் இந்த மாதிரி நம்பரா இருந்தா நீங்க எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? கண்டிப்பா கஷ்டம் தானே. அப்ப அந்த நேமிங் கன்வர்ஷன் அந்த யூஆர்எல்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிசோர்ஸை ஸ்டாப் பண்றதோ, ஸ்டார்ட் பண்றதோ, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போய் கிரியேட் பண்றதோ, அந்த மாதிரி ஈஸி மேனேஜ்மெண்ட்காக தான் இந்த மாதிரி நீங்க அக்கௌண்ட் யூஆர்எல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அதுதான் இப்ப பண்ணிருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ குயிக்கா போயிட்டு ஒரு யூசருக்கு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிளிக் ஆன் யூசர் குரூப். இங்க பாருங்க, கிரியேட் குரூப். இப்போ இந்த குரூப் என்ன அப்படின்னா, லெட்ஸ் டேக் EC2 ஃபுல் ஆக்சஸ். இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே EC2 ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சோம். இப்போ இந்த குரூப் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கதான் என்ன இருக்கு, பெர்மிஷன் பாலிசிஸ். ஓகே, இப்போ இங்க ஃபில்டர் பண்ணலாம். AWS என்ன பண்ணிருக்கான்னா பை டிஃபால்ட்டாவே ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் அவனுக்குள்ள வச்சிருக்கான். இதுதான் AWS மேனேஜ்டு பெர்மிஷன்ஸ், which means AWS ஆல்ரெடி சில மேனேஜ்டு பெர்மிஷன்ஸ் வச்சிருக்கான். இப்போ இந்த பெர்மிஷன்ஸை கொண்டு போயிட்டு இந்த குரூப்ல நான் ஆட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, EC2 ஃபுல் அப்படின்னு டைப் பண்றேன், கிடைக்குதா ஒரு பெர்மிஷன்? அமேசான் EC2 ஃபுல் ஆக்சஸ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி கிரியேட் குரூப் என்ன பண்றேன்னு பாருங்க. குரூப்போட நேம் வந்து EC2 ஃபுல் ஆக்சஸ். இந்த குரூப்ல இந்த பெர்மிஷனை அட்டாச் பண்றேன். பெர்மிஷன் இஸ் நத்திங் பட் பாலிசி, பாலிசி இஸ் நத்திங் பட் பெர்மிஷன். ஸோ கிரியேட் குரூப். குரூப் கிரியேட் ஆயிடுச்சா? பெர்மிஷன் டிஃபைன் பண்ணிட்டேன்னா, ஆனா இங்க யூசர்ஸ் பாருங்க இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்பர் 0ன்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசரை இந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டேன்னா அந்த யூசருக்கு EC2 ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷன் கிடைச்சு. தட்ஸ் இட். பண்ணிடலாமா? ஸோ கிளிக் ஆன் யூசர்ஸ், ஆட் யூசர். லெட்ஸ் டேக் என்ன கொடுக்குறேன்னா விவேக் அப்படின்னு ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த யூசருக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்க போறீங்க, ப்ரொவைட் யூசர் டு ஆக்சஸ் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். விவேக் என்ற யூசருக்கு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியா போயிட்டு EC2 அவர் ஆக்சஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ விவேக்கு முதல்ல என்ன பண்றேன்னா ஐம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ். இப்போ அவர் என்னவா கிரியேட் பண்றேன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் அன் IAM யூசர். இப்போ விவேக்கு நான் என்ன செட் பண்றேன்னா ஐம் கிவிங் சம் பாஸ்வேர்ட். ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் வந்து. இப்போ நானே பை டிஃபால்ட் அவர் என்ன பண்றேன், ஒரு பாஸ்வேர்டு கஸ்டமைஸ் பண்றேன். அந்த பாஸ்வேர்டுக்கான ப்ரீரெக்விசைட்ஸ் 8 கேரக்டர் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், லெட்ஸ் டேக் கிரீன்ஸ் GREENS @123. இங்க பாருங்க, இதுதான் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் இஸ் விவேக், பாஸ்வேர்ட் இஸ் greens @123, G மட்டும் கேப்ஸ். ஸோ இங்க பாருங்க, யூசர் மஸ்ட் கிரியேட் a நியூ பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் சைனிங். இப்போ விவேக் என் ப்ராஜெக்ட் குள்ள வராரு அப்படின்னா அவரோட நேம் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் நான் ஒரு எக்ஸல் ஃபைல்ல போட்டு கொடுக்க போறேன் வித் URL-ஓட. அவர் லாகின் பண்ணும் போது இந்த பாஸ்வேர்ட் அவரை மாத்திக்க சொல்லுங்க. இன்கேஸ் அவர் அதெல்லாம் மாத்தக்கூடாது அப்படின்னா செக் பாக்ஸ் எடுத்துருங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட் ஆட் யூசர் டு குரூப், காப்பி பெர்மிஷன், which means ஆல்ரெடி பவன்ன்ற ஒரு யூசர் இருக்காரு, அவருக்கு ஆல்ரெடி EC2 ஃபுல் பெர்மிஷன் இருக்கு. அதே பர்மிஷன் விவேக் வரணும்னா யூ கேன் காப்பி த பெர்மிஷன் ஃப்ரம் பவன் டு விவேக், அது கொடுக்கலாம். இன்னொன்னு பாருங்க, அட்டாச் பாலிசி டைரக்ட்லி, which means என்கிட்ட குரூப்பும் இல்ல, எக்ஸிஸ்டிங்கா ஒரு யூசரும் கிடையாது, பர்மிஷன் கிடையாதுன்னா இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அங்க எப்படி ஒரு குரூப்புக்கு நீங்க பர்மிஷன் அட்டாச் பண்ணீங்களோ டைரக்டா அந்த யூசருக்கு பர்மிஷன் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் புரியுதா? ஒரு யூசரை கிரியேட் பண்ணுங்க, இப்ப அந்த யூசர் நான் குரூப்ல ஆட் பண்ணணும். குரூப்ல ஆட் பண்ணாம இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பெர்மிஷன், which means ஆல்ரெடி பவன்ன்ற யூசர் இருக்காரு, அவருக்கு EC2 ஃபுல் பெர்மிஷன் இருந்ததுன்னா அதே பர்மிஷன் என்ன பண்ணலாம், விவேக்கு கொடுத்துடலாம். இப்பதான் பவன்ன்ற யூசர் இல்லையே, இப்ப குரூப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விவேக்ன்ற யூசரை நான் டம்மியாலாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு யூசர்னா ஒரு யூசருக்கு ஒரு பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு ஒரு வேலை இருந்தாதான் அது அடையாளம், கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பெர்மிஷனை டைரக்டா அட்டாச் பண்ண நினைச்சேன்னா அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லி அப்படின்னு கொடுக்கலாம். ஆனா நம்ம கான்செப்ட் ஆட் யூசர் டு குரூப். என் குரூப் என்ன கொடுக்கலாம், மல்டிபிள் பாலிசிஸ் மல்டிபிள் பெர்மிஷன்ஸ் கூட ஒரு யூசர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விவேக் நான் இப்போதைக்கு EC2 பர்மிஷன் மட்டும் கொடுக்குறேன்னா அதே விவேக் என்ன பண்ணலாம்னா S3 பெர்மிஷன் கொடுக்கலாம், லோட் பேலன்ஸ் மல்டிபிள் பெர்மிஷன் யூசர் கொடுக்கலாம். இப்போ இவருக்கு நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்த என்ன தெரியுமா ஆகும், அவரும் ஒரு ரூட் யூசரா மாறிடுவாரு. அப்ப அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாருன்னா நார்மலா ஒரு ரூட் யூசருக்கான என்ன பர்மிஷன் இருக்கோ அதே பர்மிஷன் ஒரு IAM யூசருக்கும் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, விவேக்க கொண்டு போய் நான் EC2 ஃபுல் ஆக்சஸ் என்ற குரூப்ல ஆட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்படியே போயிட்டு கிரியேட் யூசர்னு கொடுத்த உடனே எனக்கு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன பண்ணலாம், download.csv ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயில் பண்ணணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணதுல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு, இப்போ விவேக்ன்ற ஒரு யூசர் என் ப்ராஜெக்ட்குள்ள வந்துட்டாரு, அவர் ஒரு L1 யூசர் நான் நினைச்சுக்கிறேன். அவருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்ல ஆட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு EC2 ஃபுல் ஆக்சஸ் பண்ண மாதிரி பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்ப இந்த கிரெடென்ஷியல்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. அதுல இதுதான் உங்களோட யூசர் நேம் விவேக், ஸோ இதுதான் உங்களோட பாஸ்வேர்ட். இந்த URL யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ விவேக் வராரு, இந்த ப்ராஜெக்ட்ல நான் அவர் ஆன்போர்ட் பண்ணிருக்கேன். எந்த ப்ராஜெக்ட்ல, ICICI ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்ல நான் ஒரு ஆன்போர்ட் பண்ணிருக்கேன். அவருக்கு உனக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்ப பெர்மிஷன்ல என்ன கொடுத்திருக்கேன்னா வெறும் EC2 ஃபுல் ஆக்சஸ். இப்போ செக் பண்றதுக்கான இந்த URL காப்பி பண்றேன், தனியா ஒரு ப்ரௌசர்ல வரேன். ஒரே ப்ரௌசர்ல நீங்க மல்டிபிள் URLs போட்டீங்கன்னா பழச லாக் அவுட் ஆயிடும். அதனால யூஸ் டிஃபரெண்ட் ப்ரௌசர். ஸோ இப்போ எப்படி எனக்கு உள்ள வருதுன்னு பாருங்களேன், இந்த வெப்பேஜ் எப்படி வருதுன்னு பாருங்களேன். என்ன வருது, அக்கௌண்ட் ஐடி என்ன வருது பாத்தீங்களா, ICICI ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். யூசர் நேம் என்ன கொடுத்தோம், விவேக். பாஸ்வேர்ட் greens@123. செக் பண்ணிக்கோங்க. டன். இப்ப சைன் இன் கொடுத்த உடனே விவேக்கால ஒன்லி EC2 மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரிமைனிங் சர்வீசஸ் போய் அவர் கிளிக் பண்ணாலே பெர்மிஷன் டினைட் என்ற எரர் வந்துடும். பாருங்க, இப்ப நான் EC2 என்ற பெர்மிஷனை கிளிக் பண்றேன். ஓகே, நான் S3 ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதையும் நான் கிளிக் பண்றேன். இப்ப EC2 குள்ள போய் செக் பண்ணுங்க. அந்த மிஷினுக்குள்ள போக முடியுது, லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்க முடியுது, என்னால மிஷினும் கிரியேட் பண்ண முடியும். ஆனா S3 பாருங்க, பக்கெட்ஸ் S3 கான்செப்ட்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் S3 என்ற ஒரு சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பாருங்க. கிளிக் ஆன் பக்கெட்ஸ். இங்க என்ன வருது பாருங்க, you don't have a permission to list the buckets. அதாவது இந்த சர்வீஸ்க்குள்ள சில பக்கெட்ஸ் என்ற கான்செப்ட் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இப்ப புரியுதா? அப்போ ரியல் டைம்ல உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு யூசர் ஆன்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு இந்த செட் ஆஃப் பெர்மிஷன்ஸை மட்டும் கொடுங்கன்னா நீங்க பாலிசில போய் அந்த சர்வீஸ் நேம் கொடுத்தாலே ஃபில்டர் ஆயிடும். நீங்க பாருங்களேன், இப்போ விவேக் வெறும் நான் ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதையும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, பாலிசிஸ் போங்க, EC2 மட்டும் ஃபில்டர் பண்றேன். இங்க என்ன இருக்கு, ரீட் ஒன்லி ஆக்சஸ். அப்ப இது ப்ரொவைட் பண்ணிட்டா EC2 மிஷினுக்குள்ள போயிட்டு அவர் எந்த ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். இது புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ற எல்லா சர்வீஸ்க்குமே AWS இங்க ஒரு 700+ பாலிசிஸ் போட்டு வச்சிருக்கோம். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த யூசருக்கு நம்ம அட்டாச் பண்ணலாம். கிளியர்? அதர்ஸ்? ஓகே, இப்போ டாஸ்க் நம்பர் 1 ஃபார் த டே நோட் பண்ணுங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, இப்போ விவேக் நான் வெறும் EC2 ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு யூசருக்கு எத்தனை பெர்மிஷன்ஸ் என்னால அட்டாச் பண்ண முடியும் கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. நீங்க கரெக்டா கூகுள் பண்ணீங்கன்னா அதுக்கான நம்பர் வந்துடும். 10 20 30 40 அந்த நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு யூசருக்கு எவ்வளவு பெர்மிஷன்ஸ் நம்மளால அட்டாச் பண்ண முடியும், how many permissions we can able to attach per user. சேம் லைக் தட் ஒரு யூசருக்கு ஒரு யூசர் குரூப்புக்கு அதே மாதிரி எத்தனை பெர்மிஷன்ஸ் அட்டாச் பண்ண முடியும். இப்போ நான் குரூப்ல தான் விவேக்க வச்சிருக்கேன் கரெக்டா, அப்ப ஒரு குரூப்புக்கு எவ்வளவு பெர்மிஷன்ஸ் அட்டாச் பண்ண முடியும். இப்போ அந்த குரூப்புக்கு வெறும் EC2 ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி S3, Route 53, ELB இந்த மாதிரி எத்தனை சர்வீஸ்க்கான பெர்மிஷன் அந்த குரூப்புக்கு அட்டாச் பண்ண முடியும், அதே நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா இன்டர்வியூல அந்த வேல்யூ கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற ஆன்சர் நீங்க சொல்லணும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்த ரெக்குவயர்மெண்ட், இப்போ இதே விவேக்கு S3க்கான பெர்மிஷனும் கொடுங்கன்ற. அப்ப என்ன பண்ணா, திரும்ப விவேக்க கிரியேட் பண்ணி விவேக்கு போய் கொடுக்கணுமா? இங்கேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஸோ கிளிக் ஆன் யூசர், இங்க பெர்மிஷன்ஸ் இருக்கா,
ஒரு பெர்மிஷன் தான் இருக்கு. ஆட் பெர்மிஷன், அட்டாச் பாலிசி டைரக்ட்லி. S3 மட்டும் கொடுக்க போறோம் அப்படின்னா கிளிக் ஆன் S3. S3 full access. Next, add permission. கொடுத்தாச்சா? ஸோ இப்போ விவேக்கு போயிட்டு S3 பேஜை கூட ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இங்க வந்து S3ல பக்கெட் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த எரர் வராம இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் காமிச்சிருச்சு. புரிஞ்சுச்சா? இன்கேஸ் இதுல அடுத்த லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலாம். which means இந்த பக்கெட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்வீஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இது ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்க. விவேக் வந்து இங்க என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆனா இதை கிளிக் பண்ணி உள்ள போனார் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதுதான் டாஸ்க் நம்பர் 3 ஃபார் த டே. நோட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பர்மிஷன் இங்க உள்ள இருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணணும், அந்த பெர்மிஷனை விவேக்கு அதை அசைன் பண்ணணும். எஸ், அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? டாஸ்க் புரியுதா? இப்போ விவேக்கு நான் S3 பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அந்த பக்கெட் நேம் பார்க்கலாம். அந்த பக்கெட்டுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. பக்கெட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபோல்டர். இதுதான் ஃபோல்டர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கெட் நேம். ஓகேங்களா? இப்போ இந்த டாஸ்க் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப பண்ணாதீங்க. S3 கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்க் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் S3ல எப்படி பக்கெட் கிரியேட் பண்றதுன்னு தெரியும். அப்பதான் பக்கெட்டுக்குள்ள ஃபைல்ஸ் எப்படி வைக்கிறது தெரியும். பிராக்கெட்ல இந்த டாஸ்க் ஆஃப்டர் S3 we need to complete this task மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா என்ன பண்றோம்னு? இதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன் அப்படின்னா ரியல் டைம்ல இந்த மாதிரி நிறைய பக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த யூசர் எல்லா பக்கெட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த என்ன பக்கெட் பார்க்கணும். ஆனா பக்கெட்டுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அதுதான் அந்த பெர்மிஷன். சோ இது S3 கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இதே IAMல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசிஸ்ல நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நானே ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது எல்லாமே AWS மேனேஜ்டு பாலிசி. இந்த மாதிரி லோகோ இருக்கிறது எல்லாமே AWS மேனேஜ்டு பாலிசி. இப்போ நான் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பாலிசி கஸ்டம் பண்ணணும்ல, கஸ்டமைஸ் பண்ணணும்ல. அதுதான் கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி. What are the types of policies? AWS managed policy, customer managed policy. இந்த மாதிரி லோகோ இருக்கிறது எல்லாமே AWS ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா கொடுத்திருக்க பாலிசிஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஓன் பாலிசி கிரியேட் பண்ணேன். ஸோ கிரியேட் பாலிசி. இந்த பாலிசிக்கு பேக் எண்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னா JSON, JavaScript தான் யூஸ் பண்றேன். ஸோ AWS மோஸ்ட் ஃபெமிலியரா யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் JavaScript. ஸோ இங்க பாருங்க, நான் என்ன சர்வீஸ் சொன்னேன், S3 கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை நான் கிரியேட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நேவிகேட் பண்ணி காட்டுறேன். நீங்க தான் என்ன பண்ணணும், அதை கிரியேட் பண்ணி பார்த்துட்டு S3 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யூசருக்கு அந்த பர்மிஷனை போட்டு விட்டுட்டு S3 பக்கெட்குள்ள நீங்க போய் பார்க்க கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இங்க பாத்தீங்களா என்ன இருக்கு, ஆக்சஸ் லெவல். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், பக்கெட் வரைக்கும் போனோம். ஆனா பக்கெட்குள்ள போயிட்டு என்ன ஃபைல்ஸ் இருக்கு லிஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. அப்ப நான் இங்க எதை கிளிக் பண்ணணும், லிஸ்ட். அப்போ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 ரேடியோ பட்டன்ஸ். இதுல எது எனேபிள் பண்ணா அந்த யூசருக்கு வெறும் பக்கெட்டை மட்டும் பார்க்க முடியும், பக்கெட்குள்ள போயிட்டு லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றத ஒவ்வொரு பட்டன் கிளிக்கா பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த பெர்மிஷன் இங்க கிரியேட் பண்ணணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டம்மியா என்ன பண்றேன், செலக்ட் ஆல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். missing required field cannot be empty. Okay. இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா கிரியேட் பாலிசி. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க நேம் கொடுத்துக்கலாம். AWS S3 list buckets. புரியுதா என்ன பண்றேன்னு? அங்க நான் எல்லா பாக்ஸும் டிக் மார்க் பண்ணிட்டேன். நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த பட்டனை டிக் மார்க் பண்ணீங்கன்னா உங்களால பக்கெட்டை லிஸ்ட் மட்டும் பண்ண முடியும். அதனாலதான் நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணி அந்த பாலிசியை எடுத்துக்கணும். இதுதான் கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி. ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பாலிசி கஸ்டமைஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இந்த பாலிசி நான் கிரியேட் பண்ணிடுறேன்.
கிரியேட் பண்ணிட்டா இங்க எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? இது AWS மேனேஜ்டு பாலிசி, அந்த ஐகான் இருக்கு. இங்க அந்த எந்த ஒரு சிம்பிளும் கிடையாது, விச் மீன்ஸ் இதுதான் கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட். இது புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த பாலிசியை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்? யூசருக்கு என்னால அசைன் பண்ண முடியும். விவேக்கு போங்க, ஆட் பெர்மிஷன், அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லி. வந்துருச்சா? இப்படிதான் நீங்க ஆட் பண்ணணும். இது புரியுதா? Yes. இந்த டாஸ்க் எப்படி பண்ணதுன்னு காமிச்சிட்டேன். ஓகே, நீங்க எனக்கு பண்ணி கொடுக்கணும். கிளியரா? ஆன்லைன் Yes. Yes. Clear. சோ இப்போ குரூப்னா என்ன, யூசர்னா என்ன, பாலிசினா என்ன? பாலிசில we have two types of policy. ஒன்னு AWS managed policy, இன்னொன்னு கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி. கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி எப்படி கிரியேட் பண்ணனும்னா based upon the requirement ஏத்த மாதிரி தான் we need to customize our policy. That's it. Okay. சோ அடுத்த முக்கியமான கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரோல்ஸ். ரோல்னு ஒன்று இருக்கு AWSல. in IAM we have a concept called roles. சோ இப்போ நான் யூசர் குரூப் பாலிசி எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா? அது என்னன்னா ஒரு யூசர் ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான தேவை. அதாவது பவன் என்ற யூசர், விவேக் என்ற யூசர் ஒரு EC2 மிஷின் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு S3 ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ரூட் யூசர் என்ன பண்ணணும்? ஓனர் ஆஃப் த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ஒரு யூசரை கிரியேட் பண்ணணும், பவனுக்கு இந்த பெர்மிஷன் அசைன் பண்ணணும். அதுதான் அந்த கான்செப்ட். இப்போ ஒரு சர்வீஸ்க்கு இன்னொரு சர்வீஸை ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் வேணும்னா தட் இஸ் கால்ட் ரோல்ஸ். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஒரு யூஸ் கேஸ் சொல்றேன். EC2 என்ற சர்வீஸ் S3 கனெக்ட் பண்ணணும். ஏன் கனெக்ட் பண்ணணும்? அடுத்த கொஸ்டின். EC2ல என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்ண ஆப் போஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட லாக்ஸ் எல்லாம் எமிட் ஆகும் இல்லையா? இப்போ நீங்க கூகுள் ஆக்சஸ் பண்றீங்க, ICICI வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்க. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லாக் ஃபைல் தானே. இந்த லாக் ஃபைல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகணும்? அந்த சர்வர்லயே ஸ்டோர் ஆகும். இப்படி அந்த சர்வர்லயே அந்த லாக் ஃபைல் ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த சர்வரோட ஸ்டோரேஜ் சைஸ் அதிகமாயிடும். அப்போ இந்த யூஸ் கேஸ்ல நான் என்ன பண்ணணும்னா இந்த EC2 மிஷின்ல எமிட் ஆகிற லாக் எல்லாமே S3 என்றது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். அது அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸ் எடுக்க போறேன். S3 வந்து ஒரு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அப்ப EC2ல வர லாக் எல்லாமே நான் S3க்கு மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணிட்டேன்னா இந்த சர்வர்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? பை டிஃபால்ட்டா EC2ம் S3யும் கம்யூனிகேட் பண்ணாது, ரெண்டும் வெவ்வேறு சர்வீஸ். அப்ப நான் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு I need to give a permission, right? So that is called role. Use case புரியுதா? If my EC2 or my any of the service wants to connect with other service, we need to give the permission that